இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம். இது ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம். ஐபிஎல் யுத்தம், அந்த யுத்தம்ன்ற வார்த்தைக்கு அடையாளமாக இருந்தது நேற்றைய மேட்ச். நம்ம பார்த்துருப்போம் எம்ஐ விசஸ் ஆர்சிபி. சொல்லப்போனால் அந்த ட்ரூ வாரியர் மேட்ச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஸோ நேற்று நடந்த அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை பற்றியும், இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க ஒரு யுத்தத்தை பற்றியும், நாளைக்கு நடக்க போகிற ஒரு யுத்தம் பற்றியும் பேசுகிறதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு KS பிரகாஷ் அவர்கள், கிரிக்கெட் ஆர்வலர். வணக்கம் சார். மாலை வணக்கம். திருப்பி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக நம்மளோட நிறைய டிஸ்கஷனுக்கு முன்னாடி ஒரு லைட் இன்ட்ரோ கொடுக்குன்னு நினைக்கிறேன். நேற்றைய மேட்ச் பற்றி. நேற்று பார்த்தீங்கன்னா எம்ஐ விசஸ் ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு மேட்ச் நடந்தது. அதுலேயுமே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மும்பையோட ஹோம் கிரவுண்டு வாங்கடையில் நடந்த ஒரு மேட்ச். சொல்லப்போனால் தோத்தாலும் போராடி தோத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த தோல்வி வந்து ரொம்ப சக்ஸஸாக, ரொம்ப சந்தோஷமாக அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு வெற்றியாக தான் இருந்தது. சொல்லப்போனால் ஓவரால் நம்ம சென்னை ஃபேன்ஸே வந்து ஃபயர் விட்டு பிஜிஎம் போட்டு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மேட்சாக தான் இருந்தது. லிட்ரலி இப்படிப்பட்ட ஒரு மேட்சை தான் நம்ம வந்து சிஎஸ்கே டீம்கிட்ட நம்ம டேஸாக மிஸ் பண்ணுறோம். பட் சிஎஸ்கேவை நம்ம ஒரு பக்கம் புறம் தள்ளிட்டு இன்னொரு பக்கம் நேற்று விளாண்ட அந்த ஒரு விஷயங்களை பார்க்கணும். என்ன அப்படின்னா, 10 ஆண்டுகளுக்கு பிறகு மும்பையில் வெற்றி பெற்ற ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ நேற்று ஆர்சிபியோட அந்த விக்ட்ரி, அவங்க வந்து இவ்வளோ போராடி ஜெயிச்சாங்கன்னு அவங்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்து பாராட்டுறதா, இல்லை கடைசி மூச்சு வரையும் போராடினாயடா அப்படிங்கிற மாதிரி கூஸ்பம் மூமெண்ட்ஸை நம்ம மும்பைக்கு கொடுக்குறதா சார்? இல்லை, அது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த ஐபிஎல்லே நேற்று மேட்ச் தான் இட் வாஸ் எ ஃபென்டாஸ்டிக் மேட்ச். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மேட்ச் நான் வந்து இந்த சீசனில் பார்த்ததில்லை. ஸோ இது வந்து ரெண்டு டீமே நல்லாவே இருந்தது. ஆர்சிபி வந்து நிஜமாவே தே ஹவ் டன் எக்ஸலண்ட் ஜாப். நல்லாவே பேட்டிங் பவுலிங் எல்லாமே நல்லா இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மும்பை வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்சை விட்டது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்களா, போராடி தோல்வி அடைந்த அந்த போராடிங்கிற வேர்டுக்கு பின்னாடி நேற்று அந்த நடந்த நாக்ஸ் வேறு இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல திலக் வர்மா அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ரிட்டையர் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போனாங்க. அது பெரிய சர்ச்சையாக வர மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நேற்று இருந்து திலக் வர்மா அன்னைக்கு இருந்தால் அன்னைய மேட்ச் அவங்க ஜெயிச்சிருப்பாங்களா கேள்விக்குரியவும் கொண்டு வந்துட்டாரு. நேற்று அவர் விளாண்ட ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது இதுதான்டா திலக் வர்மா, இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு. ஸோ திலக் வர்மாவோட நேற்றைய நாக் எப்படிங்க? ஃபண்டாஸ்டிக். இது வந்து அவர் வந்து நேற்று ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் தான் சொல்லணும். ஒரு தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்ற மாதிரி தான் நேற்று மேட்ச் இருந்தது. அவர் வந்த ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அவர் ஆடின விதம், அவருடைய ஸ்ட்ரோக்ஸ் பிளே, அட்டாக்கிங் கேம், இட் வாஸ் ரியலி ஃபண்டாஸ்டிக். அவர் நின்று ஜெயிச்சுன்னு நாங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். ஒரு பக்கம் பார்ட்னர்ஷிப் ஸ்டாண்ட் ஆகுது, இன்னொரு பக்கம் விக்கெட்டும் விழுகுது. எது நடந்தாலும் என்னோட கேமில் வந்து எந்த ஒரு பிசரும் இல்லைன்னு சொல்லி நின்று ஆடினார்ல. ஸோ அது வந்து ஒரு டென்ஷன் கிரியேஷன் எடுத்துக்கிறதா, இல்லை அவர் வந்து ரொம்ப பொறுமையாக முடிவெடுத்து ஓகே நான் வந்துட்டு ஒரு அட்டாக்கிங் கேம் தான் வந்திருக்கேன், நான் வந்து இந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு வரலங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுதா சார் உங்களுக்கு? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து அவருடைய கேம் ஸ்டைலே எப்படின்னா, த ஃபர்ஸ்ட் பால் அவர் என்ன ஃபேஸ் பண்ணுறாரோ அதுலேருந்தே he wants to attack every bowler. அவர் வந்து 10 runs to win, 40 runs அதை பற்றி he don't care. வந்த ஃபர்ஸ்ட் பால் he wants to attack. அது வந்து கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னா ரியலி இட் வாஸ் குட். இந்த ஒரு விஷயம் பார்க்குறப்போ நான் வந்து ஹர்திக் பாண்டியாவை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்களே வந்ததே நான் அட்டாக் வந்த மோட் அப்படின்னு சொல்லி. பட் அட்டாக் ப்ரோ மோடில் நேற்று ஹர்திக் பாண்டியா இருந்ததை பார்த்தேன். ஒன் ஆஃப் த கேப்டன் நாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே ஹர்திக் பாண்டியா நமக்கே தெரியும், அவர் ஒரு பெரிய ஹிட்டர், குங்ஃபு பாண்டியான்ற பேர் வேறு இருந்தது. நேற்று அவரோட ஒரு ஆட்டம்ன்றது எப்பப்பா கொஞ்ச நேரத்தில் ஆர்சிபி பயந்துட்டாங்க, அப்பா மேட்ச் நம்ம கைவிட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஒரு பக்கம் குருநாள் ஆப்போசிட்டில் அவரோட பிரதர் ஒரு பக்கம் இருக்கார், அண்ணனா தம்பியா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறப்ப ஹர்திக் பாண்டியாவோட ஒரு நாக்குன்றது லிட்ரலி எம்ஏ ரசிகர்களை கொஞ்ச நேரம் சேரில் பின்னாடி உட்கார வச்சு ஒரு கால் மேலே கால் போட வச்சு மேட்ச் எங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு வைப்பு கொண்டு வந்தார். அவர் விக்கெட் அடுத்த பக்கம் இருக்கட்டும், அவரோட அந்த 14 பால் பேட்டிங் இருக்குல்ல, நிஜமாவே அது வந்து இது வந்து போட்டின்னு வந்துச்சுன்னா அண்ணன் தம்பின்னு பார்க்க முடியாது. ஏன்னா எந்த அணிக்கு நம்ம ஆடுறோமோ அது கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுறது தான் அதனுடைய பிளேயரோட தனித்தன்மை. நேற்று நிஜமாவே ஹார்திக் பாண்டியா வாஸ் எக்ஸலண்ட் இன்னிங்ஸ். அவர் அடித்த 6, அந்த டைமிங் ஷாட்ஸு எல்லாமே வந்து இந்த மாதிரிலாம் கூட ஒரு கிரிக்கெட் ஷாட் இருக்கா அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து, ஏன்னா டைமிங் தான் அந்த டைமிங். ஏன்னா ரன் ரேட் வந்து அவர் வரைச்சவே 13-14, அப்போ போய் வந்து சிங்கிள்ஸ் ஆட முடியாது. யூ கேன் நாட் பிளே சிங்கிள்ஸ், ஸோ யூ கோ ஃபார் இட். சில டீம்களை மாதிரி நான் வந்து சிஎஸ்கே சொல்ல விரும்புகிறேன். சிஎஸ்கேன்னு சொல்லலை சார், நான் சில டீம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நேற்றைய விஷயம் ஒரு 15 பால் வந்து அவர் பேட்டிங் பண்ணார் அப்படின்றது, அந்த சர்ரு புருன்னு போன பால்லாம் பார்த்து இந்தியன் டீமில் இப்படி ஒரு பிளேயரா, இதுதான் T20 கரெக்டான ஃபார்மேட்டில் புரிஞ்சுக்கிட்ட ஒரு கேப்டன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு தோணுனது இன்னொன்று சொல்லியிருக்காரு. நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது, அதுலேயுமே அவர் வந்து நான் பவுலிங் டீமை குறை சொல்ல மாட்டேன், எங்களோட தோல்விக்கு காரணம் பவுலிங் தான் நான் சொல்ல மாட்டேன்னு இதை சொல்லாமல் சொன்னாரா, இலைமறை காயாக சொன்னாரா, இல்லைனா ரியலாகவே
அவர் வந்து பேட்டர்ஸ் மேலே ஓப்பனிங் ஆர்டர் சரியில்லைங்கிறத சொல்ல வராரா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது வந்து டாப் ஆர்டர் தான் கொஞ்சம் ஃபெயில் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் பேட்டி வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து இப்போ வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவர் வந்து கொஞ்சம் ஃபார்மில் இல்லை. பட் அவர் நேத்தி கொஞ்சம் ஆடி ஒரு 50 ரன்ஸ் நோலாஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா பாம்பே கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். ஒரு பக்கம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்போ ஹர்திக்கோட ஸ்டாட்ஸை நம்ம பார்த்துடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் அவர் ஒரு மேட்சுக்கும் ஒரு விஷயத்தை வந்து ஃபிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்போ ஹர்திக்கோட ஸ்டாட்டஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படின்றப்போ நேற்றைய மேட்ச்சில் நம்ம பார்த்துருப்போம், அவர் விளையாண்ட அந்த ஒரு விளையாட்டுன்றது மும்பை கிட்டத்தட்ட ஒரு டீசெண்டான தோல்வி அடைஞ்சார் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயமா அமைஞ்சது இல்லை? கண்டிப்பாக அவர் ஹார்திக் பாண்டியா வந்து இன்னும் கேட்டால் எனக்கு அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணுமோன்னு எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அவர் வரைச்சவே ப்ரெஷர் கேம் தான். ஸோ அவர் வரைச்சே என்னென்னா ஒரு பக்கம் கேப்டன்சியும் பார்க்கணும், ஒரு பக்கம் நீட்ஸ் டு பிளே, ஏன்னா வின் பண்ணுறதையும் பார்க்கணும். ஸோ 2 மைண்ட்லேயே அவர் வச்சு விளையாடுறதுன்றது அந்த ப்ரெஷரில், அதுவும் ஹோம் கிரவுண்டு. இன்னும் 3வது ஹைலைட் வந்து ஹோம் கிரவுண்டு. ஸோ இதெல்லாம் பார்க்குறச்சே அவர் வந்து 3ல் 2 பூர்த்தி பண்ணிட்டார். கேப்டன்சி பரவாயில்ல, பேட்டிங் ஆட்டார். ஆனால் தோல்வி தான் எங்களால் சகிச்சிக்க முடியல. இந்த தோல்வியை வெற்றியாகவே நினச்சிக்கலாம். அடுத்தது ஆர்சிபி ஸ்குவாட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு இணைப்பில் ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம், இது ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சீதாராம் பேசுறேன். சொல்லுங்க சீதாராம், உங்களோட கேள்வி அல்லது கருத்து என்ன? இல்ல, அவங்க எம்ஐ வந்து டாஸ் வின் பண்ணி ஆடிந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் இல்லையா? ஓகே, நல்ல ஒரு கேள்வி. ஒன் மோர் திங். ஓகே. மோஸ்ட் செஞ்சுரிஸ் இன் கிரவுண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுல என்ன ஆன்சர்னா, இட் வில் பி வெங்கடேஷ் ஸ்டேடியம் தான் கரெக்டா 16 செஞ்சுரிஸ். ஓகே. 14 செஞ்சுரிஸ் இன் சின்னசாமி ஸ்டேடியம். பட் ஆன்சர் என்ன கொடுக்குறாங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம்னு. அது கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே, செக் பண்ணிடுறோம். ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்கு. ஒரு பக்கம் அவர் இந்த கேள்வி பதில் அப்படிங்கிறத இரண்டாவது ஒன் மோர் திங் அப்படின்னு சொன்னார். பட் அவரோட கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னா, நேற்று மும்பை அணி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது. இல்லை, அது வந்து நல்ல கருத்து தான். பட் அதனால தான் இவங்க தோத்தான்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா சேசிங் எவ்வளோ வேணாலும் அடிக்கிறதுக்கு பேட்டிங் ஆர்டர் வந்து பாம்பே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கு. அதுவும் ப்ளஸ் ஹோம் கிரவுண்டு. அதுவும் கிரவுண்டு வந்து என்னென்னா உங்களுக்கு தொட்டாலே ஈஸியாக 6-4. எல்லாருமே ஹிட்டிங் பேட்ஸ்மேன் தான். இஃப் 200 நீங்கள் செட் பண்ணால் கூட தே கேன் ஈஸிலி சேஸ். அப்படி தான் ஆடிந்தாங்க. ஸோ அது ஒரு டாஸ்னால தான் அப்படின்றது தெரியல எனக்கு. அந்த கருத்து சரியாக இருக்கான்னு தெரியல. மேபி அவர் கருத்து கரெக்டாக இருக்கலாம். பட் பாம்பே பொறுத்த வரைக்கும் சேசிங் பண்ணுறதுலையும் கொஞ்சம் கில்லாடிங்க தான். அவங்கள்ட்ட 2க்குமே யூனிட் இருக்காங்களா சார்? ஒரு பக்கம் பேட்டிங் கடப்பாரே இருக்காங்க, பவுலிங்க்கும் இருந்தாங்க. ஆர்சிபி ஸ்குவாடை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு காலர் என்னை தாண்டி தான் நீங்கள் போய் ஆர்சிபியை பற்றி பேசணும்னு சொல்லி லைனில் இருக்காங்க. வணக்கம், இது ஃபோஸ்டர் ஹெட்கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம். இணைப்பில் இருக்கிறது யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார், நான் விழுப்புரத்துலேருந்து முனிராஜ் பேசுகிறேன். சொல்லுங்க பிரதர், உங்களோட கேள்வி அல்லது கருத்து. சார், நேற்று மேட்ச் வந்து மும்பை மேட்ச் வந்து நல்லா விறுவிறுப்பா போயிடுச்சு. சென்னை மும்பை சார், மும்பை மேட்ச். ஆமா, அதுல நம்ம ஓப்பனிங் போது உங்கள இதுல மும்பை வந்து இடம் எடுத்துருக்கோம். ஒரு 6 அடிச்சர் பார்த்தீங்களா? ஆமா, ரமன்தீப் அவர் நல்ல பிளேயர் சார். அவர் இன்னும் வந்து விளையாடலாம் சார். விளையாடலாம் மும்பை மேட்ச் வின் பண்ணிருக்கு சார். கண்டிப்பாக பிரதர், உங்களோட இது ஆக்சுவலாக இது கேள்வி அப்படிங்கிறத தாண்டி இதை ஒரு கருத்தாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவர் கேட்ட அந்த ஒரு கேள்வி. ஏன்னா வந்து இப்போ ரமன்தீப் அப்படி வந்துட்டு அவர் வந்ததுக்கப்புறமா ஒரு ஹிட்டிங் காட்ட ஆரம்பித்தார். இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுல. ஸோ ஒரு பக்கம் அவங்க வந்ததே நம்ம அடிக்கிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம லைட்டாக ஸ்டாண்ட் பண்ணி இது வரைக்கும் எவ்வளோ லெஜெண்ட்ஸ் இருந்துட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஒரு 5 பால் நின்றுரும், ஒரு 5 பால் டொக்கு வைக்கிறதுலேயோ ஸ்டாண்ட் பண்ணுறதுல ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நேற்று அவர் பண்ணியிருக்கலாமா? இல்லை, கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் தோனியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா எல்லா பாலும் 6 அடிக்கிறது தோனி. அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா பழைய தோனி கம்பேர் பண்ணியிருந்தேன்னா அவர் அந்த 6 அடிச்சோடனே கொஞ்சம் வெயிட் பண்ணி, ஏன்னா ஈஸியாக அடிக்கலாம். ஒரு 20 ரன்ஸ் 25 ரன்ஸ்லாம் இப்போலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு 6 அடிச்சாச்சு, ஓகே, தென் எதுக்கு கோ ஃபார் அனதர் ஹிட், கொஞ்சம் பிளே சிங்கிள்ஸ், அதுக்கப்புறம் சேஸ் பண்ணி அடிச்சிருக்கலாம். அவருக்கு கேட்டது கரெக்டு தான். ராமன்தீப் வந்து கொஞ்சம் இந்த விஷயத்தில் தோனியை ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க, விண்டேஜ் தோனியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சார் ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஆர்சிபி ஸ்குவாட் அப்படின்னு எடுக்கிறப்போ 2 பேர் வந்து ஆஃப் செஞ்சுரி போட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜிதேஷ் அப்படின்னு சொல்லி உள்ள ஒருத்தர் வந்தார். திரும்புகிற பக்கமெல்லாம் பட்டாசா வெடிக்கிற மாதிரியான ஒரு பேட்டர். நேற்று 19 பால்கள் பிடிச்சி ஒரு 40 ரன்கள் அடித்தார். 4 6 2 4. அதுவும் ஆப்போசிட்டில் எதிர்த்து பவுலிங் போடுறது யாருமா? மும்பை இந்தியன்ஸ். அப்படிப்பட்ட ஒரு பவுலிங் யூனிட்டே அடித்து நொறுக்கி, சொல்லப்போனால் பால் கீழே போகிறதே நம்ம யாரும் பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு நாக்காக இருந்தது. ஸோ ஜிதேஷ் சர்மா ஒன் ஆஃப் த ஃபியர்லெஸ்ட் பேட்டராக நேற்று தெரிஞ்சார்ல. ஸோ ஆர்சிபியில்
ரொம்ப வருடம் கழித்து இப்படிப்பட்ட ஒரு பேட்டிங், அதுவும் ஜிதேஷ் சர்மா மாதிரியான ஒரு பிளேயர்ட் வந்து எப்படி இருந்தது? இல்லை, ஜிதேஷ் சர்மா நேற்று ஆனது பார்த்தா நிஜமாவே எல்லாருமே ஒரு பிரமிக்க வச்சுது. ஏன்னா அவர்கிட்ட இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குது. அதுவும் அவர் ஸ்ட்ரோக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போல்ட்டை வந்து இப்படி திருப்பி அடிக்கிற சிக்ஸ் எல்லாம் வந்து யூ கான்ட் இமேஜின். இது வந்து ரப்பர் பால் பிளே கிடையாது. ஈவன் ரப்பர் பாலில் கூட நம்மளால் அப்படி அடிக்க முடியாது. பட் அவர் ஆடின விதம், அந்த ஸ்ட்ரிக்கு திருப்புறது, தூக்கி அடிக்கிறது, ஒரு ஃபியர்லெஸ் கேம். அதாவது ஒரு போல்ட்டுன்றவர் ஒரு பெரிய பவுலர், ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் அவர் நல்ல ஒரு பெரிய பவுலர். அவர் ஒரு சாதாரண ஒரு டிவிஷன் பவுலர் மாதிரி தான் அவர் மதிச்சிருந்து எனக்கு தோன்றுறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட், ஸ்ட்ரோக்ஸ்லாம் ஆவசம். நிஜமாவே அதை திருப்பியும் ஒரு ரீப்ளே போட்டால், ஒரு ஹைலைட்ஸ் போட்டால் பார்க்கலாம் போல தான் இருக்குது. 2வது பால்ல விக்கெட் எடுத்த போல்ட்டு அவரையே போல்ட்டை மறைச்சு விடாமல் அடிச்சு அவர் எனக்கு ஏன்டா இவருக்கு போலிங் போட்டோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட வந்திருக்கும். இந்த மாதிரி ஏன்னா அவரே ஒரு ஷாக் செக்ஷனை இப்படியே கை வைக்கிறார். இந்த மாதிரி ஷாட்டு நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி கூட கிரிக்கெட்டில் இருக்கா. அதாவது அவர் எந்த பவுலராக இருந்தாலும் சரி, ஈவன் பும்ரா போட்டிருந்தா கூட அந்த ஸ்ட்ரோக் அட்டன் பண்ணியிருப்பார். ஸோ ஜிதேஷோட இந்த ஒரு ஃபியர்லெஸ் கேம் வந்து நிஜமாவே ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு பூஸ்ட்டு தான். அவரை கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணான்னா நெக்ஸ்ட் தோனி அவர் வரலாம். ஒரு பக்கம் நம்ம நெக்ஸ்ட் டோனி, ஜிதேஷ் சர்மா, டோனி இப்படியே பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் இருக்காரு சார், கிங் கோலி. நேற்று அவரோட ஒரு ½ செஞ்சுரி ஒன்று. அதுலேயும் கோலிக்கிட்ட நான் ரொம்ப பிளாஸ்டாக நேற்று பார்த்த ஒரு விஷயம், எல்லாம் நாயகன் மீண்டும் வரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பும்ரா கேஷ்டாக்ஸ்லேருந்து எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. வந்து ஃபர்ஸ்ட் பாலே நீ நாயகனா யாரு வேணா இரு அப்படின்ற, யூ ஆர் அ லெஜண்ட், ஐ எம் ஆல்சோ லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். நேற்று அந்த ஒரு நாள் கேப்டன் கோலி கிட்ட இருந்து 67 ரன்கள் 42 பந்துகளுக்கு 6, அதாவது பார்த்தீங்கன்னா 2 ஆறுகள் அடிச்சிருந்தாரு, ஃபோர்ஸ் வந்து 8 ஃபோர்ஸ் அடிச்சிருந்தாரு. அப்படி ஒரு ஃபியர்லெஸ் நாக் ரொம்ப நாளுக்கு அப்புறமா விராட் கோலி கிட்ட இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் நாக். எப்படி நிஜமா அது வந்து ஈவன் முன்னாடி ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா கோலி வந்து பும்ரா பால்ல நிறைய அவுட் ஆகிருக்கார். அவர் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணதுக்கு பயந்தார். பட் இந்த ஐபிஎல் பார்த்தா அப்படியே குவைட் ஆப்போசிட். நீங்கள் சொன்ன மாதிரி வந்த ஃபேஸ் பண்ண 3வது பாலே ஒரு 3 ஸ்டெம்பை விட்டு அப்படி ஹிட் அடிக்கிறதுலாம் வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி. அதுவும் ஒரு ப்ரீமியர் பவுலர், வேர்ல்ட் கிளாஸ் பவுலர், அவரை போய் நீங்கள் இப்படி அடிக்கிறதுன்றது கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. நேற்று கோலியோட ஆட்டம் நிஜமாவே ஃபேண்டாஸ்டிக். ஒரு பக்கம் சார் இவங்கள பேசிட்டு இருக்கும்போது கேப்டன் நாக் அப்படின்னு சொல்லி ஒரு நாக் வந்தது. ரஜத் பட்டிதர் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்டு பேட்டராக இருந்தார், ஸ்டாண்ட் பண்ணி விளாண்டாரு, கிளாஸாக விளாண்டாரு. ஆர்சிபியோட வெற்றிக்கு அவரும் ஒரு பில்லராக இருந்தார். ஸோ ரஜத் பட்டிதர் பல கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலுமே அவர் யாருங்கிறத திரும்ப ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. அவரோட நாக்கு வந்து நேற்று எப்படி? கண்டிப்பாக நிஜமாக அவர் வந்து ஒரு கூல் கஸ்டமர் மாதிரி தான் தெரியுது. அவர் வந்து டென்ஷனாகவோ எதுவும் இல்லை. அவர் வந்து எப்படி ஆடணும்னு ஒரு அழகாக ஒரு பிளான் பண்ணி எப்படி இந்த பவுலர் அட்டாக் பண்ணணும். இத்தனைக்கும் அவரை பார்த்தீங்கன்னா இவருக்கா இவ்வளோ ஸ்ட்ரென்த்து, இவருக்கா இவ்வளோ ஒரு பவர் இருக்குதுன்னு யாருமே இமேஜின் பண்ண முடியல. ஆனால் அந்த டைமிங்கு, அந்த ஸ்டெப் இன் பண்ணி அடிக்கிற சிக்ஸு, இதெல்லாம் வந்து அவசம். நிஜமாக ராஜித் படிட்டார் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பெங்களூருக்கு நல்ல ஒரு சான்ஸு தான். நல்ல கேப்டன்சியும் இருக்குது, கூடவே சொல்லணுன்னா லக்கும் இருக்குது அவருக்கு. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக கேப்டன்சியும் நல்லா இருக்குது, வின்னும் பண்ணிட்டு வராங்க. பார்ப்போம், லெட்ஸ் சீ. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க நான் யாரை சொல்ல போகிறேன் அப்படின்னு. கொடுத்தது 10 கோடி, ஆனால் பால் போட்டதும் உழைச்சதும் 20 கோடி 30 கோடிக்கு பவுலர். அதுவும் ஆர்சிபி பவுலர். நேற்று ஒன் ஆஃப் த ஸ்டார் பவுலராக இருந்தார், அயல்நாட்டு பவுலர் ஹேசல்வுட். அவரோட இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு இல்லை அது நிஜமாக ஹேசல்வுட் வந்து அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு இருக்குது. ஏன்னா அந்த பவர் கடைசி 2 ஓவர் போடுறதுன்றது வந்து நிஜமாவே, ஏன்னா நீங்கள் நல்லா போட்டால் வெரி குட் பவுலர்னுவாங்க, அடிச்சிட்டான்னா என்னடா இவனே அடிச்சிட்டாங்கன்னு. ஆனால் அந்த மாதிரி இல்லாத அவர் ஈவன் தான் அந்த ஓவரில் ஒரு 4-6 கொடுத்துருந்தா கூட, பட் அந்த வே இன் விச் பவுலிங், அந்த அக்யூரசி, அது ஒன்றுமே இல்லை, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நிஜமாவே ஹேசல்வுட் வந்து ஒரு குட் அசெட்ஸ் ஃபார் ஆர்சிபி. ஸோ ஒரு பக்கம் அந்த அசெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னொரு பக்கம் புதிதாக ஆர்சிபிக்கு வந்திருக்கக்கூடிய புவனேஸ்வர் குமார். ஒரு பக்கம் அவர் வந்து விக்கெட் பெருசாக எடுக்கல அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதுதான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்னு காட்டுற மாதிரி அந்த வைடு இது மாதிரியான விஷயங்கள் இருந்தது. இல்லை, புவனேஷ்குமார் வந்து நார்மலாகவே அவர் வந்து வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். அவர் வந்து இந்தியன் டீமுக்கும் நிறைய கொடுத்துருக்காரு. அதனுடைய எக்ஸ்போஷர், அவருடைய வே ஆஃப் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த கடைசியில் அந்த யார்கர்லாம் போட்டார் பார்த்துங்க, அது நிஜமாக இந்த ஐபிஎல்ல எந்த பவுலரும் எனக்கு தெரிஞ்சு போட்ட மாதிரி தெரில. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிஜமாகவே ஆர்சிபிக்கு வேல்யூ தான். டெஃபினெட்லி இஸ் அ குட் அசெட். ஒரு பக்கம் அவங்களோட ஃபீல்டிங் செட்டப் பற்றியும் பேசணும். அதுவும் லாஸ்ட்டு அந்த 19வது ஓவரில் குருணால் பாண்டியா போட்ட ஓவர்ஸில் வந்த கேச்சஸ் எல்லாமே கொஞ்சம் அவங்க ஃபீல்டிங் இதை மாற்றிருந்தா கூட அவ்வளோ விக்கெட்ஸ் வந்திருக்கு. அது மும்பைக்கு வெற்றிங்கிற ரொம்ப சாதகமான ஒன்றா மாறி இருக்கும்ல. ஸோ ஆர்சிபியோட அந்த கேப்டன்ஷிப்னால தான் நேற்று அந்த ஃபீல்டிங் செட்டப் செய்யப்பட்டதுன்ற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக அது ஏன்னா க்ரூஷியல் ஓவரில் கேப்டன்சி ரோல் வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வந்து ஃபீல்ட் செட் பண்ணுறது, அந்த பேட்ஸ்மேன் எங்கே அடிப்பான், அவனுக்கு எங்கே நிற்க வைக்கணும் அப்படின்றது வந்து விக்கெட் கீப்பர் அண்டு கேப்டனுக்கு தான் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா அவன் பின்னாடி இருக்கிறதுனால பிஹைண்ட் த விக்கெட்ஸ் அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் ராஜித் பாட்டிட்டார் வந்து இவர்கிட்ட போய் விக்கெட் கீப்பர்கிட்ட கன்சல்ட் பண்ணி யாருக்கு எப்படி வைக்கணும்,
போகணும் கரெக்டாக செட் பண்ணி அந்த கடைசியில் ஒரு கேட்ச் பிடிச்சாங்க பாருங்கள், பவுண்டரியில் முன்னாடி போய் தடுத்து இவர் போய் ஓடி போய் பிடிச்சார். அது வந்து நிஜமாகவே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்ச். அதுவே எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபிக்கு ஒரு இந்த வாட்டி ஒரு டைட்டில் வருமோன்னு ஒரு நிறைய சந்தேகங்கள் எழுப்பிட்டு இருக்கு. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ நேற்றைய மேட்ச் பற்றி பேசணும்னா இன்னும் ஒரு 1/2 hour கூட பேசலாம். ஸோ இன்றைய மேட்ச் போகணும். பட் அதுக்கு முன்னாடி இணைப்பில் ஒரு காலர் காத்திருக்காங்க. வணக்கம், இது 4 Star ஹெட்கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம். இணைப்பில் இருக்கவங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பிரதர், உங்க பேர்? என் பேர் நவீன் சார். சொல்லுங்க நவீன், உங்களோட கேள்வி அல்லது கருத்து என்னவா இருக்கு இன்னைக்கு? சார், நேத்து வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் கிடைக்குது அவருக்கு. ஓகே. பட் அவரால் மேட்ச் பினிஷ் பண்ணி கொடுக்க முடியல. சூரியகுமார் யாதவ் வந்து நம்ம பார்த்திருப்போம் 360 டிகிரி பிளேயர். இதே மாதிரிதான் வந்து ஏபிடியும் வந்து பயங்கரமா ஆடுவாரு. ஆமா, டிகிரி பிளேயர் அப்படின்ற எல்லா பேருமே இருக்கு, பயங்கர பவர் ஹீட்டர்ஸும் கூட. பட் இந்த மாதிரி பிளேயர்ஸால வந்து மேட்ச் வின் பண்ணி கொடுக்க முடியல, தொடர்ந்து கடைசி வரைக்கும் நிக்க முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கான கேப்பபிளான பர்சன் தானா சூரியகுமார் யாதவ்? ஓகே, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, சாட்டிஸ்ஃபைடாக இன்டெலிஜென்ட்டான ஒரு கேள்வி. சூரியகுமார் யாதவ் நம்ம சொல்ல போனால் இந்தியானோட இந்தியன் 360 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த சீசனில் அவர் ஒரு பக்கம் ஸ்டார் பிளேயராக இருந்தாலும் எதுக்கு ஒரு வின்னிங் மூமெண்ட் வரை நிற்க முடியல? நம்ம பார்த்துருவோம், முன்னாடி ஒரு பழைய மேட்ச்சில் எல்லாரும் அவுட் ஆகி போயிடுவாங்க, ஸ்கை மட்டும் நின்று வின் பண்ணி கொடுத்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று கொடுப்பாரு, நான் இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்பாரு. அந்த ஒரு ஸ்கையை ஏன் இப்போ பார்க்க முடியல? அப்போ அந்தளவு ஒரு ப்ரெஷர், நீ போனால் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், பால் வின் பண்ணி ஜெயிக்கிறதுனால இருக்கு. அந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் நடக்கல. இல்லை, அவருக்கு வந்து ஆக்சுவலாக கடைசி வரையும் நின்று ஆடக்கூடிய திறமை இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி. பட் என்னன்னா, he needs to play லாங் இன்னிங்ஸ். அவர் வந்து ஒரு 10 பால்ல 40 ரன் அடிக்கிறதுன்றதே ஒரு மைண்ட் செட்டாகவே வச்சுருக்காரு. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். அந்த ஆட்டிடியூட் அவர் சேஞ்ச் பண்ணார்னா டெஃபினட்டாக அவரால் நின்று கடைசி ஒரு ஆடி வின் பண்ண முடியும் போது ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அவர் நிச்சயமாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து மும்பை விசஸ் ஆர்சிபி பேசிகிட்டே இருந்தோம், இன்னே மேட்ச் பேசலாம்னு பார்த்தா காலை சொல்கிறேன். ஆனால் கரண்ட்டில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும். ஆல்ரெடி எல்எஸ்ஜி ஒரு ஸ்கோர் அடித்து வச்சுட்டு போயிட்டாங்க, 207 அப்படிங்கிற ஸ்கோர் அடிச்சுட்டு. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆருக்கு 208 எடுத்தால் வெற்றிங்கிற மாதிரியான ஒரு இலக்கை கொடுத்துட்டு போனாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த மேட்ச்சில் ஜெயிப்பாங்களா, அவங்களோட ஸ்ட்ரீக்குங்கிறது ஆப்போசிட்டாக மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கொல்கத்தா பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் இழப்பில் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்கள்லேயே 10 ஓவர்களை கடக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கரண்ட் ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துருப்போம். கொல்கத்தா எந்த விஷயத்தினால ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க சார்? ஏன்னா நம்ம லாஸ்ட் மேட்சும் பார்த்துருப்போம், அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் பயங்கரமாக வின் பண்ணாங்க, ஆனால் ஏதோ ஒரு இடங்களில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. என்னன்னா, அவங்களுக்கு வந்து கூட பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இல்லை, மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. ஓகே, ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர் தான் சொல்லுவோம். லைக் சிஎஸ்கே கூட கொஞ்சம் சொல்லலாம் அதில். பட் என்னன்னா, அவங்கள வந்து ஒரு பிக் பார்ட்னர்ஷிப்னு எதுவுமே எந்த டோர்னமெண்ட்லேயும் இல்லை. ஈவன் தோ தே ஹேவ் வெரி குட் டீம் தான். கேகேஆர் இஸ் நாட் லைக் ஒரு சாதா டீம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கச்சே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் மிடில் ஆர்டரும் கொஞ்சம் ஓப்பனர்ஸும் கொஞ்சம் நின்று ஆடி ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக தே கேன் சேஸ். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அவங்களுடைய மிடில் ஆர்டர் கொஞ்சம் நல்லா ஷைன் பண்ணாங்கன்னா 203 கூட அவங்க தே கேன் சேஸ். பட் லெட்ஸ் see வாட்ச். ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது சார், என்ன அப்படின்னா கேகேஆரில் இந்த சீசனில் ரசல் வந்து அந்த அளவு இன்னும் ஷைன் பண்ணலையோ, பர்ஃபார்ம் பண்ணலையோ, ஏன் இவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறாருங்கிற மாதிரி ஒரு கேள்வி. கண்டிப்பாக நான் எல்லாருமே இது வந்து ரசல் வந்து ஒரு இவ்வளோ ஃபார்ம் இல்லாதுன்றது எல்லா ரசிகருக்குமே ஒரு மன வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ரசல் வந்து ஒரு மேட்ச் தான் ஃபெயிலியர் ஆகுது, அடுத்த மேட்ச்லாம் கண்டிப்பாக அவர் ஹிட்டர் தான் அவர். பட் இந்த சீசன் ஏன் இப்படி ஆடுறதுன்னு எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் நல்ல பிளேயர் தான், கண்டிப்பாக வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, ஒரு பக்கம் வந்து எல்எஸ்ஜி விசஸ் கேகேஆர் அப்படிங்கிறத ஷார்ட்டாக முடிச்சுட்டு நம்ம மேட்ச்சுக்கு போயிடணும்னு நினைக்கிறேன். இந்த தடவை வந்து எப்போதுமே சென்னையோட ஃபேனாக இருந்தால் நமக்கும் மும்பைக்கும் தான் ஒரு போட்டியாக இருக்கும். இந்த தடவை சென்னை ஃபேன்ஸ் எல்லா டீமையுமே ஆப்போசிட்டாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைய மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் விசஸ் சென்னை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுவும் சண்டிகரில் நடக்குது, இரவு 7:30 மணிக்கு நடக்க போகுது. கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பலப்பரீட்சை. சென்னைக்கு வாழ்வாசா இன்னும் ஃபைனலுக்கே போகலாம், ஆனால் அதுக்குள்ளே வாழ்வாசாவன்ற மாதிரியான ரைட் ஹேண்ட்ஸ்லாம் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் பவர்ஃபுல் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயராக இப்போ இருந்துகிட்ருக்காரு பஞ்சாப்பில். அப்போது இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு பக்கம் ருத்ராஜ் அஸ் அ கேப்டன்சியில் அவருக்கு தவறுதல் நடக்குதா, இல்லை பேட்டிங்கில் நடக்குதா, இல்லை டீமில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் போனாலும், இன்னொரு பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டாக கேப்டன்சிலே வெல் பர்ஃபார்மராக இருக்கார், இன்னொரு பக்கம் அவரோட பேட்டிங்லேயே வெல் பர்ஃபார்மராக இருக்கார். எந்த டீம் போனாலும் அதை சக்சீடுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. என்ன நடக்கும் இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்? இல்லை, இது வந்து என்னென்னா லாஸ்ட்டு 4 மேட்ச் பார்த்தோன்னே எல்லா சிஎஸ்கே ஃபேனுமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா இந்த மேட்ச் எப்படி அதாவது போன சீசன்லாம் பார்க்கச்சே கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு மேட்ச் ஜெயிக்கணும் ஒரு வெறித்தனம் இருக்குது. ஆமாம், இப்போ என்ன ஆகிடுதுன்னா தோற்று பார்த்தோன்னே என்னடா டீம் இது, ஒன்றுமே இல்லை, ஒருத்தவங்க கூட ஒரு ஹிட் ஆட தெரியல, இவங்க என்னடா ஆனால் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் போய்டுறது. ஸோ அந்த மைண்ட் செட்லேருந்து வெளில வரணும்னா இந்த மேட்ச் இவங்க கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும். ஜெயிச்சா தான் நெக்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்கில் வரைச்சே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், பார்க்குறதுக்கு ஆடியன்ஸும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம்.
சிஎஸ்கேவோட பவுலிங் கோச் ஸ்ரீராம் அவர்கள் அண்மையான வந்த ஒரு இன்டர்வியூவில் அவர் பேசின ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். இந்த தடவை சிஎஸ்கே வந்து அப்படி நீங்கள் எடுத்துடாதீங்க, அனைத்து அணியும் கடினமான கட்டங்களை தான் எதிர்கொள்ளும், நாங்கள் வெற்றி பெறுவதற்கு இன்னும் நிறையா போட்டிகள் உள்ளன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இன்னும் நிறையா போட்டி இருக்குது, நாங்கள் எப்போ வேணால் ஜெயிப்போம், நீங்கள் இதையே வச்சு ஏன் முடிவு பண்ணுறீங்கன்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இதை முதல்ல எப்படி பார்க்குறேன்? இப்போ வந்து அண்மையில் வரக்கூடிய பேச்சுக்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இருக்கா, இல்லை லிட்ரலி இது ஒரு ஃபேக்டாக இருக்கா சார்? இல்லை, அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ரெக்கார்டு வச்சு அவர் அதை பேசுகிறாரு. ஏன்னா எப்போவுமே சென்னை மும்பை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி சீசன் முதல்ல கொஞ்சம் விட்டுருவாங்க, 4-5 மேட்ச் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் தே கம் பேக் வெரி ஸ்ட்ராங். ஸோ அவர் அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பேசுகிறாரு. பட் வந்து ரெக்கார்டு வந்து பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். கரண்ட் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா அது இருக்குமா? ஏன்னா டீமோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கான்னா இல்லை, ப்ரெசென்ட்டுக்கு வாங்க. அப்போ இருந்த டீம் வேறு, இப்போ இருந்த டீம் வேறு, இப்போ யார் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினே வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சா இவர் வந்து நாங்கள் வந்துடுவோன்னு சொல்கிறதுன்றது ஒரு வியப்பாக தான் இருக்குது. பட் வந்தால் எல்லாருக்கும் சிஎஸ்கே ஃபேனில் எனக்கும் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி சார், இப்போ ப்ரெசென்ட்டுக்கு ஒரு பக்கம் வரணும், இளமையான ஸ்குவாடுக்கு வரணும் அப்படின்றப்ப தான் அன்சுல் கம்போஸ் நம்ம ஞாபகத்துக்கு வராரு. ஒரு பக்கம் பவுலர், அவர் இந்த மேட்ச்சில் இறக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதாவது நான் இன்னும் ஸ்பார்க்கை பார்க்கல அப்படின்னு சொன்ன டோனி இப்போ இன்னும் சிஎஸ்கேல ஸ்பார்க்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிரிட்டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய டீமில் நிறைய யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது இப்போ அன்சுல் கம்போஸ் மாதிரியான ஒரு இளம் வீரருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். ஏன்னா மூன்றரை மேட்ச் விளாடி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி பாருங்கள், 11.40 வச்சிருக்காரு, ஆவரேஜ் வச்சிருக்காரு. அப்படின்றப்போ அவர் இந்த மேட்ச்சில் இடம் பெறுவாரா? அவரை இடம்பெற வைக்கிறது மூலமாக டீமுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? அதாவது ஒரு டீம்னு பார்க்குறச்சு இதே டீமை வச்சுன்னு ஜெயிச்சுனே வந்தால் அப்போ அவருக்கு வந்து நம்ம சான்ஸ் கொடுக்குறது கஷ்டம். ஆமாம், இப்போ இருக்கிற ட்ரெண்டை பார்த்தோன்னா யாருமே ஆடுறதில்ல. ஸோ யாருமே ஆடுறதுல அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரை ட்ரை பண்ணுவோம். அட்லீஸ்ட் இப்போ அவன் இந்த மேட்ச்லேருந்து அவர் ஆடினார்னா நம்மளுக்கு இட் வில் பூஸ்ட் இல்லையா? நம்ம அவரை வச்சு நம்ம இப்போ நூர் அகமட் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்காரோ அந்த மாதிரி இவரையும் நம்ம ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா யாருமே வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை சிஎஸ்கேல. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இது சொல்கிறதுக்கு. ஏன்னா ஈவன் ருத்ராஜே சில சமயம் ஆடுறாரு, சில சமயம் மிஸ்கியூ பண்ணி அவுட் ஆகிடுறாரு. ஸோ அவருக்கே அப்படி இருந்துச்சு, நம்ம யாரை போய் நல்ல கன்சிஸ்டன்ட் சொல்ல முடியும் அப்படின்ட்டு இருக்குச்சு. இந்த மாதிரி இளம் வீரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா இதுதான் ரைட் டைம், அவங்களுடைய திறமையை வெளியே வரதுக்கு இது ரைட் டைம். ஆனால் அதே நீங்கள் சொல்லலாம் இது ரைட் டைமாக, நம்ம திருப்பி நிறைய மேட்ச் இருக்கு, வேறு வழி இல்லை, இதுதான் ஆப்ஷன், பண்ணி தான் ஆகணும். எங்கேயாவது நம்ம டீம் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா இறங்கி வேலை பார்த்து கொடுக்குற ஒரு ஆள் இருந்தார், சிவம் டூபே. சிக்ஸர் டூபேன்னு பேர் வச்சோம், ஆறுசாமின்னு ஒரு பக்கம் அவருக்கு ரீல்ஸ் போட்டோம், மாஸ் விட்டோம், ஃபயர் விட்டோம். துபேவோட இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் டீமுக்கு கண்டிப்பாக நல்லது கிடையாது. அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி வெளியில் வரணும், அவரோட கன்சிஸ்டன்சியை கொடுத்தே ஆகணும்ல. ஏன்னா 4 மேட்சஸில் அவர் அடித்த ரன் அப்படிங்கிறதே நம்ம எதுவுமே சொல்ல முடியல. ஹையஸ்ட் ஸ்கோரே அவர் 19 தான் அடிச்சிருக்காரு, 64 ரன்கள். இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அவர் வந்து யுவராஜின்னு ஒரு மறைமுகமாக எல்லாரும் சொல்கிறாங்க, அவர் நெக்ஸ்ட் யுவராஜின்றாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் இவர் வந்து பால் வந்து நிறைய டாட் பால் சாப்பிட்றாரு. அதை முதல்ல நிறுத்தணும். எல்லா பாலும் 6 அடிக்கணும், எல்லா பாலும் 4 அடிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் பாசிபிள். யூ மேக் அ சிங்கிள்ஸ், ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சே சிங்கிள்ஸ் 2 எடு, அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் நின்றவுடனே 6 4 அடி. நான் 4 பால் வேஸ்ட் பண்ணுவேன், 5வது பால் அடிப்பேன், ஆனால் அடுத்த ஒரு அவுட் ஆகிடுவேன். அதுன்றது இட்ஸ் நாட் குட் இல்லையா? டீமுக்கு குட் இல்லை, அவருக்கும் நல்லது இல்லை. ஸோ அவர் வந்து he needs to change his attitude. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான பிளேயர் இருக்காரு, அவரை பேசுறதுக்கு முன்னாடி இணைப்பில் ஒரு காலர் காத்திருக்காரு. வணக்கம், இது 4 ஸ்டார்ஸ் ஹெட்கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம். இணைப்பில் இருக்கும் நபர் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம். அவங்க இணைப்பில் ஏதோ கோளாறுங்க சார், அதனால் வந்து கன்டினியூ பண்ண முடியலை. பாவம், ஏதோ ஒரு கேள்வியோடு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷீத் அப்படிங்கிற ஒரு பிளேயர், நம்ம பார்த்தோம் T20 பேட்டர் ரிப்ளேஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ அண்மையில் வந்திருக்கு. T20யில் ஒன் ஆஃப் த ஆசம் பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஷேக் ரஷீத் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ நம்மளுக்கு ஓப்பனிங் நல்லா இல்லை, இல்லைனா மிட் ஆர்டர்னால நம்மளோட பேட்டரே நல்லா இல்லை அப்படிங்கிற கிரிட்டிக்ஸ்க்கு இவங்கள மாதிரி இளம் வீரர்களை ஃபியர்லெஸ் பேட்ஸ்மேன்ஸ் இறக்கும் போது பதில் கிடைச்சிரும்ல, அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்க? கண்டிப்பாக நீங்கள் திரிபாதி ஊடாகலாம் சான்ஸ் கொடுக்குச்சு, தென் ஏன் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது? ஹையஸ்டே 100க்கு நாட் அவுட் வச்சிருக்காருல்ல சார், அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணலாமா? இட்ஸ் அ ரைட் டைம் டு இன்க்ளூட் ஹிம் அண்ட் see his பெர்ஃபார்மன்ஸ். பார்க்கலாம், நீங்கள் இவன் ஆடுறச்சவே ஒன்றும் இல்லை, இப்போ இவர் ஆடுறச்சே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ட்ரை பண்ணலாமே, நல்ல சான்ஸ் தான், மூவ் பண்ணலாம். ஓகே, ஒரு பக்கம் நம்மளும் மூவ் பண்ணி சென்னையை விட்டு அப்படியே பஞ்சாபுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயர் த பெஸ்ட் கேப்டன் இன் ஐபிஎல் சீசன்ற ஒரு பேரும் வாங்கிட்டாரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரோட இந்த ஒரு ஃபார்ம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் 97 நாட் அவுட் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்குது. 3 மேட்சஸில் 189 ரன்கள் வச்சுருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் 206 வச்சுருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் ஸ்ரேயஸ் ஐயர்
அஸ் அ கேப்டனாகவும் அஸ் அ பிளேயராகவும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி இல்லை நிஜமாக இந்த சீசன் வந்து அவர் எல்லாம் போத் அண்ட் கேப்டன்சி அண்ட் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாமே இட் லுக்ஸ் வெரி குட் நல்லாவே அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வந்து கிரிட்டிக்ஸ் கவாஸ்கரே ஒரு தடவை ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. நல்லா அவருடைய கேப்டன்சி நல்லா இருக்குது, எதிர்காலத்துக்கு நம்ம அவருடைய கேப்டன்சி நல்லா இந்தியன் டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவரும் சொல்லியிருக்காரு. இந்த நடப்பு இதில் பார்த்தோன்னா அவர் டூயிங் ஃபென்டாஸ்டிக் ஜாப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வதேரா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். ஏன்னா ஒரு பக்கம் ஸ்ரேஸ் ஐயர் போனாலோ இருந்தாலோ ஒரு விக்கெட் விழுகும்போது நான் வரேன்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வதேரா வராரு. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 62, 2 மேட்சஸில் 105 ரன்கள் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 159 வச்சிருக்காரு. லிட்டரலி அது ஒரு 160 அப்படின்ற பட்சத்தில் நான் வருவேன், பால்லாம் சாப்பிட மாட்டேன். நீங்கள் முதல்ல துபேக்கு சொன்ன மாதிரி தான், பால்லாம் சாப்பிட மாட்டேன், வருவேன், அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த கன்சிஸ்டன்சி, பர்ஃபார்மன்ஸ், நம்பிக்கை கொடுக்குறது, ஹோப் கொடுக்குறதுன்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ வதேராவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார்? இல்லை, வதேரா இஸ் அ குட் பிளேயர். ஏர்லியர் வந்து அவர் வந்து மும்பைக்கு ஆடி விஜய் கூட அவர் நல்ல கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மரு. அவர் வந்து நிஜமாகவே ஒரு குட் அசெட் ஃபார் பஞ்சாப் இது. ஸோ டெஃபினட்டாக அவரும் பர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் இன்னும் நல்லா பண்ணார்னா இந்தியன் டீமுக்கும் அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. இப்படியா வந்து நேற்றைய மேட்சும் இன்றைய 2 மேட்சும் நம்ம பேசி முடிச்சிட்டோம். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் குவிஸ் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தினந்தோறும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான விடையை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துட்ருப்போம். அந்த விதத்தில் நேற்றைய கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். ஐபிஎல் வரலாற்றிலேயே சிஎஸ்கே, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நேற்று இருந்தது. ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கேக்காக அதிக விக்கெட்ஸ் எடுத்த பவுலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவைன் பிராவோ. அவர் தான் வந்து சிஎஸ்கேக்கு விளாண்ட வரைக்கும் இது வரைக்கும் அந்த டீமுக்காக அதிக விக்கெட்ஸ் எடுத்த ஒரு பிளேயராக இருந்தார். யாரெல்லாம் சரியான ஆன்சர் அனுப்பிச்சிங்களோ எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம இன்றைய கேள்விக்கு போய்டும்னு நினைக்கிறேன். இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் இறுதிப் போட்டிகளில் அதிக ஸ்டெம்பிங் செய்த விக்கெட் கீப்பர் யார்? அதாவது ஆரம்பத்திலிருந்து இதுவரை 2024ஆம் ஆண்டு வரை நடந்த ஐபிஎல் ஃபைனல்ஸில் அதிக எஸ்டி ஸ்டெம்பிங் செய்த விக்கெட் கீப்பர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிருங்க. தினம்தோறும் சரியான விடைகளை அனுப்புபவர்கள் வார இறுதியில், அதாவது இந்த வாரத்தோட கடைசி நாளில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசும் காத்திருக்கிறது. சிறப்பு பரிசு ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு திரும்ப கால் பண்ணி உங்களுக்கு நீங்கள் பரிசு வின் பண்ணிட்டீங்க வந்து வாங்கிக்கங்க சொன்னால் அதுக்காவது அட்டன் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட ஒரே வேண்டுகோளாக இருக்குது. இப்படியே சார் ஒரு பக்கம் நேற்றைய மேட்சை பேசிட்டோம், இன்னைய மேட்சை பேசிட்டோம், அதுக்கப்புறம் குவிஸும் முடிச்சாச்சு. நாளைய மேட்சை நம்ம பேச நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு தான் வந்து ஒரு பல பரீட்சை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஜிடி விசஸ் ஆர்ஆர். ஒரு பக்கம் சுமன் கில், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், 2 இந்தியன் கேப்டன்ஸ். ஒரு பக்கம் யார் அவங்களோட ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அகமதாபாத்தில் நடக்க போகிற அந்த ஒரு போட்டி நாளைக்கு யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு ஹோம் கிரவுண்டுன்னு பார்க்கச்சே குஜராத் தான் ஃபேவராக இருக்குது. ஆனால் அதை நம்ப முடியாது, நேற்று வந்து மும்பைக்கு ஹோம் கிரவுண்டாக. ஏன்னா குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாய் கிஷன், அவர் இந்த கிஷோர் போலிங், கில் பேட்டிங் எல்லாருமே நல்ல கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்குது. அஸ் அ ஸ்குவாடாக வின்னிங் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. எனக்கு ஜிடிக்கு தான் நான். ஆனால் இன்னொரு பக்கம் ஆர்ஆருமே குட் டீம். நான் அவங்கள வந்து மதிச்சு குறிப்பிடல. பட் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சுபம் கில்லுக்கு தான் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. நன்றிங்க சார். காத்திருந்து பார்ப்போம், களம் பதில் சொல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இணைய நிகழ்ச்சியை நான் முடிக்க நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் கண்டிப்பாக இருந்தால் நாளைய நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் பேசலாம். இது ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம். டாடா, பை பை. நான் உங்கள் டாமினிக்.